இப்போ வந்து பார்த்தீங்கன்னா growth அண்ட் டெவலப்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. வெயில் நேரத்துலயும் கூட செடி வந்து வாடுறது இல்லைங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்னஸா இருக்குது பாருங்க. அதாவது இந்த ஈஸி மண்சார கடத்து திறன் அப்படின்னு சொல்றோம்லங்க, அது வந்து கனெக்டிவிட்டி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா இழுக்கும். செடிக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு இழுக்கும். எந்த வெயில் எவ்வளோ வெயில் அடிச்சாலுமே செடி வந்து வாட்டம்ங்கிறதே கிடையாதுங்க. ஒரு துளி கூட வாட்டம் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பாருங்க, புதுசு புதுசாக பாருங்க, பூ வந்து இப்போ செட்டிங் ஆகிட்டு இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விவசாயிக்கு இந்த ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து தொடர்ந்து வரும்போது தான் ஒரு முழுமையான மகசூல் வந்து விவசாயினால எடுக்க முடியும். ஏதோ வந்துச்சு, ஏதோ கொஞ்சம் எடுத்தோம் அப்படிங்கிறத தாண்டி அந்த செடியினுடைய முழு பயன்பாடு வந்து விவசாயி கிடைக்கணும். அப்போ அந்த செடியினுடைய முழு பயன்பாடு விவசாயி கிடைக்கணும்னா இந்த 3 தன்மைகளில் வந்து விவசாயி வந்து கவனம் செலுத்தணும். அந்த 3 தன்மைகளும் கவனம் செலுத்தாம நம்ம வெறும் உரத்தை மட்டும்தான் போடுவோம், இல்லை வெறும் வேர் நோய்களுக்கான மருந்து மட்டும்தான் கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து தீர்வு கிடையாது. இந்த 3 தன்மைகள் வந்து மண்ணில் வந்து சரியா இயங்கும் போது மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வு இல்லாம நம்ம வந்து உரங்களும் நோய் மருந்துகளுமே விட்டு வெறும் நோய் மருந்துகளுமே மட்டும் கொடுத்துட்டு இருந்தா மட்டும் விவசாயிக்கு வந்து முழு தீர்வு கிடைக்கிறது இல்லை. ப்ரொடக்ஷன் வரணும், நோயும் வரக்கூடாது, ப்ளஸ் அதிகப்படியான மகசூலும் வரணும். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் ஒரு விவசாயிக்கு வந்து இன்னைய சூழ்நிலையில வந்து ஒரு நல்ல விவசாயம் பண்ண முடியும். இந்த செடி பார்க்கலாங்க, இப்போ 5.5 அடி ஹைட் வந்துருக்குதுங்க இந்த செடி. எங்கேயுமே வாட்டம்ங்கிறது இந்த செடியில் எங்கேயுமே இல்லைங்க. எல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. வா பார்த்துக்கலாம் வெயில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக நிற்குது. அதனால இந்த மாதிரி ஒரு வெயிலையுமே ஒரு குளிரையுமே ஒரு மழையும் தாங்கக்கூடிய ஒரு பயிர் வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும்னா இந்த 3 தன்மைகள் அந்த ஸ்ட்ரென்த்தில் வச்சிருக்கணும் விவசாயி. அப்போ மட்டும்தான் ஒரு முழுமையான மகசூல் அப்படிங்கிறது வந்து விவசாயி கிடைக்கும். இன்னொன்று, நம்ம டாக்டர் சாயில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பு மகசூல்ங்கிறது நிச்சயமாக வந்து ஒரு விவசாயிக்கு எடுத்து கொடுக்க முடியும். நாங்கள் சொல்கிற மெத்தடில் இந்த 3 தன்மைகளை சரி செஞ்சு விவசாயம் செய்யுங்கள். எல்லா விவசாயிகளுமே இதே மாதிரி ஒரு நிறைவான மகசூல், ஒரு அதிகமான மகசூல் வந்து விவசாயி எடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த டாக்டர் சாயிலுடைய உண்மையான ஒரு நேர்மையான நோக்கமா இருக்குது.